ஓகே அப்படியே வீடியோ எடுத்து டிமாண்ட் போனா மனுஷத்துல போனா நீ அவனை வேற கேட்டுக்கிறேன் ஒரு 5 ரூபா போட்டு முரளியன் ஆயிடுச்சு போல டைபாய்டு வரையோ சைலண்ட் ஆகுறது உடம்பு சரியில்லாம அவன் அன்னைக்கே வரணும் அவனடா ஒரே ஒரு ட்ரிப் ஏற்றிடுவான் கம்பெனி போன பத்தியா இருக்கு கையில ஊசி கையில விட்டாங்க அதுலயே யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஏழாவளவா பேசினா அது மாதிரி தான் ஆகும் சொல்லி கொடுத்தாங்க உண்மை ஹாஸ்பிட்டல் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா உங்கள்கிட்ட அந்த மாதிரி தான் பேசக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் கம்பெனி அப்போ தெரியுதா நீ எங்க சாப்பிட விட்டுட்டு போவியா ஏயா செல்லை கொடுப்ப விட்டுட்டு வான்னு சாப்பிட விடுவ செல்லை தூக்காத கூட சொல்லி அனுப்ப போடுது நீ செல்லை தூக்கிட்டு போன பாண்டிச்சேரிக்கு போறேன்னா போக சொன்னா வரேன் அப்படின்னு நான் போட செல்லை திரும்பது செல்லை திரும்பிட்டேன்னா ஸ்டார்ட் பண்ண கட்டி பண்ணலாவது அண்ணா இப்போ எப்படிங்க ஆயிரத்தி 200 கிலோ இருங்க 1500 1000 ரூபா 1000 தாராளமாக வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் 1000 ரூபாய்க்கு மீன் ஃப்ரைக்கும் ஓகே குழம்புக்கும் ஓகே அதெல்லாம் லேட்டாக வரீங்க பிஸ்னஸில் முடிஞ்சிருக்கீங்களா எல்லாம் வீட்டுக்கு கிளம்புற டைமில் இருக்கிறாங்க வீடியோலாம் ஃபுல்லாக வாரம் ஆச்சு வரும் பொண்ணு வந்து செய்யல வாங்கண்ணா போடு ஓகே ஓவர் எல்லாம் வெளியே போயிடுங்க பையில போட்டா வெளியே போயிடுவோம் ஓவர் முதல்ல இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போட்டா உடையுது வாங்க வாங்க சொல்லுங்க. ஆல்ரெடி உங்க வந்து பினிஷிங் முடிஞ்சு போச்சுக்கா. வந்து முக்கா மீன் வந்து ரவுண்டு வால் சைடு ஃபுல்லாகவே கொஞ்சோண்டு மீன் மட்டும் தான் பைப் பக்கம் மட்டும் ரெண்டாக போந்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு மீன் வெட்டிட்டு ரெண்டாவது மீன் வெட்டிட்டு இருக்கேன். ஏன்னா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ரவுட போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆனால் அதனால தான் அது வால் பக்கத்தில் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு முக்காவாசி ரவுண்ட் சைஸ் போட வச்சுட்டேன்.
கொஞ்சம் அவன் வயிறு பீஸ் நல்லா தான் இருக்கு. ஏன்னா உடையில வயிறு பீஸ்லாம் பூண்டி மீன்றதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்ககிட்ட பேசினே உங்க மீன் தான் வெட்டிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் டைம் கொடுத்து அவர் வண்டி சவாரி பார்க்க போயிருக்காரு. மீன் வெட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணா. ஆனா மீன் வெட்டிட்டு ஃபோன் பண்ண ஜிலேபியா தம்பி வெட்டிட்டு இருக்கான். சரி பவால் இது வந்து 10 கிலோவா 15 கிலோவா ஜிலேபி 300. போதுங்க 400 கொடுங்க. 400 ப்ளஸ் ஒரு 100 500 கொடுங்க. சரியா? சரி இதுப்பா. ஆமாம்மா சைடில் வெட்டிட்டு கோடு போடணும்பா. சைடு தான் வெட்டிட்டு கோடு போடணும். எப்பயுமே வெட்டுற மாதிரி ஸ்லைஸ் அப்புறம் கொடுற வாள் வஞ்சிரம் கரம் தூக்கமா கேட்குறோம். வஞ்சிரம் இல்லை ஓகே அண்ணா ஆயிடுச்சுண்ணா. இன்னைக்கு ஒரு நாளாவது தெளிக்க போயிடலாம் அந்த பக்கம். யாருக்கு யாருக்கு அது யாருன்னு கேட்டேன். ஓ அந்த அக்காவுதா? பாரு ரொம்ப பாருதா அங்க வாங்கினாங்களோ பாடி படுத்துக்கலாமா? கொஞ்சம் பாடி இப்படி ஒன்று இந்த போல போன பாடி அப்படிதான் படுது. கொஞ்ச நாள் தூண்டு அந்த வாழை இப்படி இப்படி வழி அந்த பக்கம் இன்னும் வழி. ஓகே விட்ரு அதான் தெரியும். என்னப்பா அவங்களுக்கு நேரம் ஆகும்பா. ஏன் எங்கே போற? போயிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க மீன் வச்சு விற்றுருவாங்க. போய்பிடிங்க. அதுக்குள்ளே மீன் 2 கிலோ மீன் போயிடுது. 1 ஹவர்லாம் டைம் ஓவர். அவங்களுக்கு மணி ஆகலை. ஏன்னா மீன்லாம் வாங்கிட்டு தான் வெட்டுவாங்க. வெட்டி கொடுத்துறேன் உடனே இதெல்லாம் ரெடியாக இருக்கு. அப்படியே விட வந்து 50 ரூபா கொடுங்க. சரிண்ணா குமார் வந்து அங்கே இருக்கிறான் பிடிச்சி மேலே. முருகாவா? முருகா லீவு. அவரு தான் டங்கடக்கா டனுக்கு நேற்றுலாம் வரல. வந்தாண்ணா இங்கே வந்து போகிற ஒரு பாடி ரெடி பண்ணா இன்னொரு 1500 வைக்கணும். அப்பதான் பாடி ரெடி ஆகும். அதனால பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம்பா. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி போகும்போது இட்டு வந்தான். 2வது பாண்டிச்சேரிக்கு போகும்போது உசாராயிட்டான்.